ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்களா, இது ஒரு ஷோ ப்ரொஃபஷனல் ஃபயர் டான்சர்ஸ் அவுனாங் பீச், கிராபி, தாய்லாந்து. ஒவ்வொரு நாளும் நடக்கும் 7:30 PM to 9:30 PM. ஃப்ரீயாக பார்க்கலாம். பீச்சில் நில்லுங்க. நோ டிக்கெட்ஸ், நோ புக்கிங். ஜஸ்ட் பி தேர் அட் 7:30 PM. இதை யாரும் சொல்கிறதில்ல, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது அவுனாங் பீச், எக்ஸைட் ஸ்பாட்ஸ் ஃபார் சன்செட், ஃபோட்டோ ஆங்கிள்ஸ், பெஸ்ட் பார்ஸ். ஷாப்பிங் கைடு 300ல் ஜெர்சி, 750ல் ஆத்தென்டிக் தாய் ஷர்ட். மார்க்கெட்ஸ் 80+ ஸ்டால்ஸ், வாட் டு ஈட், வாட் டு ஸ்கிப். ஃபயர் ஷோ 3 டிஃப்ரெண்ட் ஒன்ஸ் இன் அவுனாங். விச் ஒன் இஸ் த பெஸ்ட்? ஃப்ரீயாக எங்கே பார்க்கலாம்? ஸோ 2000 ரூபீஸில் இந்த ஃபுல் ஈவினிங் பாசிபிளா? வாங்க பார்க்கலாம். அண்ட் ஒன் ஷாப்பிங் மிஸ்டேக், 1500 வேஸ்ட் ஆயிரும். வீடியோட எண்டில் சொல்கிறேன், வாட்ச் டில் த எண்ட். லெட்ஸ் கோ அவுனாங் டு நைட். நாம் இப்போ அவுனாங் பீச்சில் இருக்கோம், கிராபி, தாய்லாந்து. புக்கட்லேருந்து ஃபெரியில் போனால் 2 hours, பஸ்ஸில் போனால் 3 hours, 300 பாத். இங்கே அரைவ் ஆனதும் ஐலாண்ட் டூர்ஸு, ரயில்வே பீச்சு, ரெஸ்டாரண்ட் பார்ஸு, லைம்ஸ்டோன் கிளிவ்ஸு பேக்ரவுண்டில் தெரியும். ஆனால் ஈவினிங் ஆனதும் எவ்ரி திங் சேஞ்சஸ் ஹியர். இப்போ நான் அதை காட்டுறேன். இந்த சேனலில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போது கம்ப்ளீட் தமிழ் கைடு போடுறேன். தாய்லாந்து சீரியஸோட ஒரு பார்ட் இது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. ஓகே, பீச்சுக்கு போகலாம், நேரம் ஆகுது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கிராபியில் தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பாருங்கள், 5:30 PM. இப்போ சன்செட்டுக்கு டைம் ஆச்சுது. இந்த பீச்சோட நேர் நார்த் எண்டு போங்க. ரீவ் பீச் கிளப் ஏரியாவில் நில்லுங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் ஐலாண்ட்ஸ் தெரியும். ஸ்கை ஆரஞ்சு ப்ளஸ் பிங்க் ஆகும். பகலில் வந்து 5:30, சாயங்காலம் வந்து 6:30 PM. கோல்டன் ஹவர், பெஸ்ட் ஃபோட்டோஸ் டைம். ரீவ் பீச் கிளப் வந்து டேரெக்டாக வந்து சாண்டில் தான் இருக்குது. காக்டெயில் வந்து 180 to 250 பாத். லைவ் மியூசிக் 6 PM to 8 PM ஃப்ரீ. ஃபுல் மூன் பீச் பார், குவைட், ரொமான்டிக், ஃபேர் லைட்ஸு, குட் ஃபார் கப்புள்ஸ். ஒரு திங், இங்கே பீச்சில் ஈவினிங் வாக் பண்ணுங்கள். லைம்ஸ்டோன் கிளிப்ஸு, ஓஷன் ப்ரீஸு, நத்திங் காஸ்ட் மணி ஹியர். பெஸ்ட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவுனாங். 6 PM சன்செட் டைமில் பார்த்தீங்கன்னா பீச்சில் சில பீப்புள் வந்து ஃபயர் பாட்டன் ஸ்பின் பண்ணுவாங்க. நீங்கள் டொனேஷன் பண்ணலாம், 20 to 50 பாத். ஃப்ரீ ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் பிஃபோர் த மெயின் ஷோ அட் 7:30 PM. ஃபயர் ஷோ டீட்டெயில்ஸ் டெய்லி வந்து 7:30 PM ப்ளஸ் 9:30 PMக்கு வந்து 2 ஷோஸ் நடக்கும். ஓகே, 7:15 PM ஆச்சுது. ரீவ் பீச் கிளப்புக்கு போகணும். ஃபயர் ஷோவை நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் அங்கேருந்து அழகாகவே பார்க்க முடியும். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவுனாங் பீச்சில் டேரெக்டாக சாண்டில் இருக்குது. பாம்பு வச்சு டெக்கர் பண்ணியிருப்பாங்க. பீச் ஃப்ரண்ட், பூல் ஏரியாவும் இருக்குது. ரெஸ்டாரண்ட், பாரு, பீச் கிளப் எல்லாமே வந்து கம்பைன்டு. தாய் ஃபுட்டு, இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு, சீ ஃபுட்ஸு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். தாய் டிஷ்ஷஸ் வந்து 150லேருந்து 350 அந்த ரேஞ்சில் இருக்கும். காக்டெயில்ஸ் வந்து 180 to 250 பாத் அந்த ரேஞ்சில் இருக்கும். சில மக்கள் பீச் சைடில் பாரில் இருந்தபடியே ஃபயர் ஷோ பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பெர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் பீச் சைடில் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபயர் ஷோஸை வந்து இந்த பாரில் இருந்தபடியே நீங்கள் பார்க்க முடியும். சில மக்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பீச் சைடில் இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்கள் வந்து இந்த பீச் சைடில் நீங்கள் கொஞ்சம் நேரமே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடங்கள் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் நேரமே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இடம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இருந்துக்கிட்டு இந்த ஃபயர் ஷோவை வந்து பார்க்கலாம். இந்த ஃபயர் ஷோ வந்து ஃப்ரீ தான். நீங்கள் அப்படியே பீச் சைடில் இருந்துட்டு இந்த ஃபயர் ஷோவை பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு 6:30 PM போல் வந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த இடத்துல போய் இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபயர் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபயர் ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிஹர்சல் மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷோவையும் நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த டெஸ்டிங் மாதிரி பண்ணுவாங்க. ஃபயர் ஷோ மட்டும் கிடையாது, இந்த பீச்சில் எப்போவுமே மியூசிக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். மியூசிக்கையும் வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த பீச்சில் இருக்கும்போது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த ஃபயர் ஷோ பார்க்குறதுக்கு மக்கள் உட்காரதுக்காக சீட்டிங் ஏரியா வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரமே போனீங்கன்னா அந்த சீட்டில் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். அல்லது வந்து நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்டுக்கு மேலே நின்றுட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதே சமயம் வந்து பீச் சைட்லேயே நின்றுக்கிட்டு மக்கள் இந்த ஃபயர் ஷோவை வந்து பார்ப்பாங்க. நான் தங்கியிருந்தது அவுனாங் ஏரியாவில் தான் தங்கியிருந்தேன். ஸோ அவுனாங் ஏரியா தான் கிராபியோட ஹப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் தங்கியிருந்தேன். அங்கேருந்து பீச்சுக்கு வர்றதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து பீச்சுக்கு வந்துடலாம். ஸோ ரொம்ப நியர்பையில் தான் நான் தங்கியிருந்தேன். நான் தங்கியிருந்த ஏரியா அவுனாங் பீச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஒரே ரோடு தான். 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து பீச்சுக்கு நடந்து வந்துட முடியும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் நேரமே வந்துட்டேன். ஃபயர் ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. நான் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ இந்த ஃபயர் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம் நீங்கள். ஃபயர் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபயர் பெர்ஃபார்மர்ஸ் தான். இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த சாயங்கால டைமில், அந்த சன்செட் டைமில் நீங்கள் போகும்போது வந்து அந்த ஃபயரு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த ஃபயர் ஷோ.
ஸோ அந்த ஃபயர் ஷோவோட அந்த ஃப்ளேம்ஸ் வந்து அந்த தண்ணியில் படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போதே அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பாருங்கள் அந்த சூரியன் மறையிற அந்த இடத்துல பாருங்கள், அந்த சன்செட் டைமில் அந்த பீச் எப்படி வந்து ஜொலிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சீனரி வந்து இந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் இந்த அவுனாங் பீச்சில். ஸோ இது வந்து டெய்லி நடக்கிறதுனால மக்கள் வந்து இங்கே டெய்லியே வருவாங்க. நீங்கள் கிராபியில் அதுவும் அவுனாங் ஏரியாவில் இருந்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். அவ்வளோ ஒர்த்துன்னு தான் சொல்வேன். அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க இந்த ஃபயர் ஷோஸ் எல்லாம். இந்த ஃபயர் ஷோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த பின்னால் வந்து அந்த ஃபயர் ஃப்ளேம்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே சமயம் பின்னால் அந்த சன்செட் ஆகிற டைமு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸில். ஈவினிங் டைமில் எப்படி ரிலாக்ஸாக நீங்கள் இந்த ஃபயர் ஷோஸ் எல்லாம் பார்க்கலாம், அதுவும் ஃப்ரீயாகவே. நீங்கள் ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அவுனாங் பீச்சில் நடக்கக்கூடிய இந்த ஃபயர் ஷோவை மிஸ் பண்ணவே செய்யாதீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து ஃபுட்டெல்லாம் கொண்டு போயிருந்தீங்கன்னா பீச் சைடில் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த சமயம் நீங்கள் வந்து ஃபயர் ஷோவையும் பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும். சிலுன்னு அடிக்கக்கூடிய கடற்கரை காற்று, சன்செட் டைமு, ஃபயர் ஷோஸு, மியூசிக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் இந்த அவுனாங் பீச்சில். இது உங்கள் லைஃப்பில் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். இந்த ஷோ டெய்லி 7:30 அப்புறம் வந்து 9:30 2 ஷோஸ் இருக்குது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 to 30 minutes ஈச். வெல் ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல் ஃபயர் டான்சர்ஸ் தான் இந்த ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்பின்னிங் டார்ச், ஃபயர் ஈட்டிங், ஃபயர் ப்ரீத்திங், அதோட ஃப்ளேம்ஸ் வாட்டரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பார்க்கும்போதே சினிமாட்டிக், ஜென்யூன்லி இம்ப்ரெசிவ். இந்த ஷோவை நீங்கள் பீச்சில் நின்னபடியே பார்க்கலாம். நோ டிக்கெட்ஸ் ரெக்வயர்ட். நீங்கள் ஜஸ்ட்டு அவுனாங் பீச்சுக்கு போனாலே போதும், அங்கேருந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபயர் ஷோ நடக்கும்போது டொனேஷன் கலெக்ட் பண்ண வருவாங்க. ஸோ டொனேஷன் நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். டொனேஷன் ஆப்ஷனல். நீங்கள் 7:30 PM ஷோக்கு போனீங்கன்னா லெஸ் க்ரௌடடாக இருக்கும், பெட்டர் வியூஸ் கிடைக்கும், ரெக்கமெண்டட். உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், மோர் பீப்புள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9:30 PM ஷோக்கு போங்க. மோர் எனர்ஜெட்டிக், ஆல்சோ குட். ரேட்டிங்ஸ் வந்து 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஷோ, அதுவும் பீச் சைடில் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஃபயர் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்குது மார்க்கெட் டைம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவுனாங் கிராபியோட மெயின் ஹப். ஸோ இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு குறைவே இருக்காது. அப்படியே அவுனாங் பீச்சிலேருந்து ஒரு 10 to 20 minutes நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா பீச் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாப்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து டுக் எடுத்தும் போகலாம். 50 to 100 பாத் கேட்பாங்க. 5 minutesல நீங்கள் வந்து ரீச் ஆயிடலாம். இந்த பீச் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அவுட் சைடில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே 2 சைட்லேயும் அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுட் ஆப்ஷன் வந்து அவ்வளோ நிறைஞ்சிருக்கும் இந்த அவுனாங் ஏரியாவில். மினிமம் பார்த்தீங்கன்னா 80 to 100 அந்த ரேஞ்சில் தொடங்கும். கம்பேர் டு கிராபி டவுனை பார்த்தீங்கன்னா இந்த அவுனாங் ஏரியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் இந்த 2 சைட்லையும் போனீங்கன்னா அவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்கும், பார்ஸும் இருக்கும், லைவ் மியூசிக் வந்து எப்போவுமே வந்து கேட்க முடியும். மார்க்கெட் ஆக்சுவலாக 4 PM ஓப்பன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் 6 PMக்கு முன்னாடி போகாதீங்க. பிஃபோர் 6 PM போனீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் அவைலபிளாக இருக்காது. ஸோ பெட்டர் வந்து 6 to 8 PM அந்த டைமில் தான் வந்து ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கும். அதே சமயம் ரொம்ப க்ரௌடடாகவும் இருக்காது. 8 to 10 PM பீக் டைமிங், பிஸியஸ்ட். லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் 10 PM பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் எல்லாம் 1 by 1 க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, லெஸ் க்ரௌடட். ஸோ மை ரெக்கமெண்டேஷன் ஆஃப்டர் 7:30 PM ஃபயர் ஷோ நீங்கள் ஷாப்பிங் போகலாம். ஒரு 8 o'clock 8:30 அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். நிறையா ஃபுட் ஸ்டாலும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறையா ஃபுட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஷாப்பிங்கு நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ ஷாப்பிங் செக்ஷன். இதுதான் யாரும் சொல்கிறதில்ல. ப்ரீமியர் லீக் ஜெர்சி 300 பாத்தில் வாங்க முடியும். குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி டீசென்ட். கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அட் 200 பாத், செட்டில் 250. செகண்ட் பார்த்தீங்கன்னா தாய் சங் ஷர்ட் 350 பாத். ஆத்தென்டிக் தாய்லாந்து ஃபீல். இந்த அவுனாங் ஏரியாவில் மேக்ஸிமம் பீப்புள் இந்த ட்ரைசைக்கிள் மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கிராபு, போல்ட், டாக்ஸி நீங்கள் வந்து புக் பண்ணால் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்க இந்த ட்ரைசைக்கிளை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு யூனியன் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த கிராப், டாக்ஸி அப்புறம் வந்து போல்ட்டை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. அதுவும் இந்த பீச் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில். அப்புறம் சொவினியர் ஐட்டம்ஸ் எல்லாம் 50 பாத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சொவினியர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது பீச் சைடில் இருக்கிறதுனால பீச்சில் இருக்கக்கூடிய அந்த ஷெல் நெக்லஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா அங்கேருந்து வாங்கிக்கலாம். லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஹேண்ட் பேக்ஸு நிறைய மாடலாக வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டால்லையே வாங்கிடாதீங்க. அதே சமயம் ஸ்டாலோட என்ட்ரன்ஸ் பீச் சைடில் ஒட்டியே இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக போகாதீங்க. ஏன்னா 30 to 50% மோர் எக்ஸ்பென்சிவ் தென் அதர் ஷாப்ஸ்.
கண்டிப்பாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிராண்டட் ஐட்டம்ஸ் அங்கேருந்து வாங்காதீங்க. எல்லாமே ஃபேக் ப்ராடக்டாக தான் இருக்கும், லோ குவாலிட்டி. நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது இதை கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் நெகோஷியேட் ஃபார் க்ளோத்ஸ் அண்ட் சவெனியர்ஸ். டோன்ட் நெகோஷியேட் ஃபார் ஃபுட். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது 60 to 70% வந்து லெஸர் ப்ரைஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெகோஷியேட் பண்ணும்போது. அப்படி அவங்க கொடுக்கலன்னா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வாக் அவே ஸ்லோலி. தென் அவங்க வந்து கால் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஓகேன்னா நீங்கள் வந்து அங்கேருந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு சாப்பாடு டைம். பாட் தாய் உங்களுக்கு 80லேருந்து 100 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாட் தாயில் என்ன போட்டிருப்பாங்கன்னா ஃபேட் ஷ்ரிம்பு, ரைஸ் நூடுல்ஸ், அப்புறம் வந்து க்ரஸ்ட் பீனட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. எந்த ஸ்டாலில் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த ஸ்டாலில் நீங்கள் க்யூ அதிகமாக இருக்கிறத பார்க்குறீங்களோ அங்கே போய் வாங்குங்க. க்யூ அதிகமாக இருக்குன்னா மக்களுக்கு அங்கே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அங்கே போகிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் தாய்லாந்தில் ஃபேமஸ். 60 to 80 பாத் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஃப்ரெஷ் மேங்கோ ஸ்வீட் கோகோனட் ரைஸு பெர்ஃபெக்ட் டெசர்ட். தாய்லாந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். தாய் ரொட்டி பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க. 60 பாத் அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். கோகோனட் நியூட்டல்லா ஃபில்லிங், பனானா ஆப்ஷன் ஆல்சோ. உங்கள் முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி தருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல்டு ஐஸ்கிரீம் 100 பாத் வரும். ஸோ இதில் வந்து டாப் அப் ஆப்ஷனல் ட்ராகன் ஃப்ரூட் அல்லது பைனாப்பிள் ஆப்ஷனாக கொடுப்பாங்க. கிரில் சிக்கன் வந்து எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சிக்கன் பிடிக்குன்னா இந்த கிரில் சிக்கனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கிரில்டு ப்ரான்ஸ் 6 பீசஸ் வந்து 200 to 300 பாத் அந்த ரேஞ்சில் இருக்கும். வித் கார்லிக் எல்லாம் போட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்கள் முன்னாடியே வந்து கிரில் பண்ணி தருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் டிப்ஸ் இப்போன்னு சொல்கிறேன். லுக் ஃபார் ஸ்டால்ஸ் வித் கியூ, ஃப்ரெஷ் அண்ட் பாப்புலர். எப்போவுமே காசு கையில் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டால்ஸ் வந்து கேஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸை தாய்லாந்து போனீங்கன்னா. இந்தியன் ஃபுட்ஸ் அவைலபிள் இன் தாய்லாந்து, பட் பிட் எக்ஸ்பென்சிவ் தென் தாய் ஃபுட். நீங்கள் ஹலால் ஃபுட் தான் சாப்பிடுவீங்கன்னா அதுவும் அவைலபிளாக இருக்கும். 2 பேர் நல்ல தாய் டின்னர் சாப்பிடணும்னா 400லேருந்து 600 பாத் ஆகும். மெயின் டிஷ்ஷஸ், ட்ரிங்க்ஸ், அப்புறம் டெசர்ட் ஆல் இன்க்ளூடட். எக்ஸலண்ட் வேல்யூ ஃபார் குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுட் பார்த்தாச்சு, இப்போது என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். லைவ் மியூசிக் ஸ்டேஜ், லோக்கல் பேண்ட்ஸு, தாய் பாப் ப்ளஸ் வெஸ்டர்ன் கவர்ஸ். ஃப்ரீ டு வாட்ச், ஸ்டார்ட்ஸ் ப்ராப்பர்லி அரௌண்ட் 8 to 9 PM. ஃபயர் பேட்டன் ஷோ, இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இது ஆக்சுவலாக வீக்கெண்ட்ஸில் நடக்கும். ஸ்டில் என்டர்டெயின் பண்ணுவாங்க ஃப்ரீயாகவே. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் டிப்ஸு. எப்போவுமே மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸில் நீங்கள் போய் வாங்காதீங்க. எப்போவுமே மார்க்கெட்டோட பேக் சைடு போய் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்துட்டு அங்கேயே வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பேக் சைடில் போனீங்கன்னா அதோட சீப்பராக நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண முடியும். அதோட சீப்பராகவே நீங்கள் வந்து சாப்பிட முடியும். ஃபுல் ஈவினிங்கையும் அவனாங் பீச்சில் பட்ஜெட்டில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்னு நான் இப்போ சொல்கிறேன். பீச் வாக்கு ப்ளஸ் சன் செட்டு ஃப்ரீ. பீச் ஃபயர் ஷோ ஆல்சோ ஃப்ரீ. நீங்கள் டொனேஷன் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே பீச் சைடில் அந்த ஃபயர் ஷோவை என்ஜாய் பண்ணணுன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ரீவ் பீச் கிளப்புக்கு போங்க. ஸோ இந்த கிளப்பு வந்து பீச் சைடில் தான் இருக்குது. 1 காக்டைல் வந்து 200 பாத் அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ நீங்கள் பீச்சில் இருந்துக்கிட்டே இந்த ஃபயர் ஷோவை என்ஜாய் பண்ணலாம். ஸோ டின்னர் வந்து உங்களுக்கு நைட் மார்க்கெட்டு பக்கத்துலேயே இருக்குது. 200லேருந்து 300 பாத் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டின்னர் சாப்பிடலாம். அப்படியே உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து இந்த அவனாங் பீச்சை என்ஜாய் பண்ணணும்னா 650லேருந்து ஒரு 750 ஆகும். கொஞ்சம் மிட் ரேஞ்சில் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா 1200லேருந்து 1500 பாத் ஆகும். குயிக் டிப்ஸு, கேஷ் எப்போவுமே கையில் வச்சுருக்கோங்க. அப்புறம் நீங்கள் திரும்பி போகிறதுக்கு வந்து டுக் எடுக்காதீங்க. கிராப் அல்லது வந்து போல்ட் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். டுக் எடுத்திங்கன்னா ஓவர் சார்ஜ் பண்ணுவாங்க. பெஸ்ட் நைட் ஃபார் மார்க்கெட் Thursday to Saturday. அந்த டைமில் தான் மோர் ஸ்டால்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பீச் சைடில் நீங்கள் போகும்போது மஸ்கிட்டோ ரிப்பெலண்ட் கொண்டு போங்க. 6 மணிக்கு முன்னாடி போயிடாதீங்க. ஹாஃப் ஆஃப் த ஸ்டால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். இந்த ஈவினிங்கை மிஸ் பண்ணிங்கன்னா அவனாங் ட்ரிப் வந்து ஹாஃப் ஆயிரும். சீரியஸ்லி டோன்ட் ஸ்கிப் திஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபயர்னு சொல்லிட்டு ஃபயர் ஷோ பார்க்கணும்னா. மார்க்கெட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டு போக ரெடியான்னு சொல்லிட்டு. விசிட்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வெண்ட். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரயில்வே பீச் அண்ட் ஐலாண்ட் எப்படி போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக்பேக்கர் சதீஷ். ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.